வணக்கம் மக்களே. நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் கொடுக்காப்புளியில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவன்மைகளை பற்றி பார்க்க போகிறோம். கொடுக்காப்புளி நமக்கு கிடைக்கிறதுக்கு மிக அரிதாக இருக்கக்கூடிய உணவுப் பொருள். அதனால் அது கிடைக்கும் போதே நம்ம அதை சாப்பிட்டு அளவோடு சாப்பிடுவதன் மூலமாக நிறைய மருத்துவன்மைகளை நம்ம பெற்றுக்கொள்ளலாம். கொடுக்காப்புளியில் என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் நிறைந்திருக்கு அப்படின்றத பற்றி முதல்ல தெரிஞ்சுக்குவோம். ஏன்னா அந்த ஊட்டச்சத்துக்கள் தான் கொடுக்காப்புளி நமக்கு மருத்துவன்மைகளை கொடுக்கறதுக்கு காரணமாக இருக்குது. அந்த வகையில் கொடுக்காப்புளியில் விட்டமின் சி எனும் உயிர் சத்து, விட்டமின் B1, B2, B3, விட்டமின் கே, இரும்பு சத்து, கால்சியம், பாஸ்பரஸ், புரதச்சத்து, சோடியம் மற்றும் விட்டமின் ஏ சத்துக்கள் எல்லாமே இருக்குது. ஸோ இந்த சத்துக்களால் நமக்கு என்னென்ன நோய்கள் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படுது அப்படின்றத பற்றி ஒவ்வொன்றா தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களை, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். எடை இழப்புக்கு உதவிகரமாக இருக்கிறது கொடுக்காப்புளி. கொடுக்காப்புளியில் இருக்கக்கூடிய நார் சத்து, விட்டமின் சி எனும் உயிர் சத்து மற்றும் சஃபோனின்கள் அதிக செறிவு எடையை கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்துக் கொள்வதற்கு உதவிகரமாக இருக்கும். அதிக கொழுப்பு நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளில் சஃபோனினுடைய எடையை 20-30% குறைக்கும் அப்படின்றத ஆய்வுகளில் குறிப்பிட்றாங்க. அதனால் கொடுக்காப்புளி எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா எந்த விதமான சைடு எஃபெக்ட்டுமே இல்லாமல் நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய அந்த எடையை வந்து குறைத்துக் கொள்ளலாம். அதுக்கு கொடுக்காப்புளில் இருக்கக்கூடிய சஃபோனின்கள் வந்து உதவிகரமாக இருக்கும். புற்றுநோயை எதிர்த்து போராடக்கூடிய தன்மை பெறுவதற்கு கொடுக்காப்புளி எடுத்துக்கொள்ளலாம். கொடுக்காப்புளியினுடைய இலைகள் சக்தி வாய்ந்த சைட்டோடாக்சிக் மற்றும் புற்றுநோய் தடுக்கக்கூடிய பண்புகளை கொண்டிருக்கு. இந்த இலைகள் இருக்கக்கூடிய புற்றுநோய் எதிர்ப்பு காரணிகள் தேர்ந்தெடுக்கப்பட்ட அப்டோடோசின் செயல்முறையின் மூலமாக மார்பக புற்றுநோய் செல்களை மட்டுமே குறைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் அப்படின்னும், சாதாரணமான செல்களை இது குறைக்காது அப்படின்றதையும் ஆய்வுகளை கண்டுபிடிச்சிருக்காங்க. எனவே ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலால் ஏற்படக்கூடிய மார்பக புற்றுநோயை வந்து கியூர் பண்ணிக்கிறதுக்கு கொடுக்காப்புளி வந்து எடுத்துக்கொள்ளலாம். குடல் பிரச்சனைகளை சரி செய்வதற்கு கொடுக்காப்புளி எடுத்துக்கொள்ளலாம். இப்போ கொடுக்காப்புளியில் இருக்கக்கூடிய பண்புகள் குடல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு சிகிச்சை அளிக்கிறதுக்கு பயன்படுது. பழங்காலம் தொட்டே பாரம்பரியமான குடல் தொடர்பான பிரச்சனைகளுக்கெல்லாம் கொடுக்காப்புளி காய் பயன்படுத்தப்பட்டிருக்கு. கொடுக்காப்புளி குடல்களுக்கு தீங்கு விளைவிப்பதாக கூறப்படக்கூடிய ஈகோலி மற்றும் சிக்கலா போன்ற நோய் கிருமிகளை தடுப்பதற்கான ஆன்டோமைக்ரோபியல், ஆக்சிஜனேற்றம் மற்றும் மலர்ச்சி எதிர்ப்பு பண்புகள், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே கொண்டிருக்கு. இதனால் கொடுக்காப்புளி வந்து அதனுடைய விதைகள் இருக்கக்கூடிய ஓலியோனிலிக் அமிலம் மூலம் உடலினுடைய செயல்பாடை பராமரிக்குது. குடல் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்களை ஊக்குவிச்சு சீரற்ற குடல் இயக்கம், செரிமானம் சார்ந்த பிரச்சனை எல்லாத்தையுமே நமக்கு கியூர் பண்ணி குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துது, செரிமானத்தையும் ஆரோக்கியமாக வைக்கிறது. சரும ஆரோக்கியத்தை பராமரிப்பதற்கு கொடுக்காப்புளி எடுத்துக்கொள்ளலாம். சருமத்தில் ஏற்படக்கூடிய தோல் அலர்ச்சி, வீக்கம், அரிப்பு போன்றவற்றிலிருந்து நம்ம பாதுகாத்து சரும ஆரோக்கியத்தை பராமரிப்பதற்கு கொடுக்காப்புளி உதவிகரமாக இருக்கும். கொடுக்காப்புளில் இருக்கக்கூடிய விட்டமின் சி எனும் உயிர் சத்து, டேனின்கள், சஃபோனின்கள் நமது உடலில் ஏற்படக்கூடிய ஆக்சிஜனேற்றம், அலர்ச்சி எதிர்ப்பு மற்றும் பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகளுக்கு காரணமாகிறது. இந்த பண்புகள் எல்லாமே நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கிறதால குறிப்பாக சருமத்தையும் இது ஆரோக்கியமாக வைக்கும். அப்போ நம்மளுடைய சருமத்தில் இருக்கக்கூடிய இறந்த செல்கள், அந்த டெட் செல்ஸை நமக்கு ரிமூவ் பண்ணிவிட்டு மின்னக்கூடிய மிருதுவான சருமம் நமக்கு வேணும். முகப்பொருட்கள், கரும்புள்ளிகள், முக சுருக்கங்கள், நம்ம கண் கருவளையங்கள் என எதுவுமே இல்லாத சருமம் நமக்கு கிடைக்கணும்னா கொடுக்காப்புளி எடுத்துக்கொள்ளலாம். நீரிழிவு சார்ந்த பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு கொடுக்காப்புளியை எடுத்துக்கொள்ளலாம். கொடுக்காப்புளி நீரிழிவு நோயை சரி செய்வதற்கு உதவிகரமாக இருக்கும். 200-400 மில்லிகிராம் ஆல்கலாய்டுகள் வந்து பார்த்தோம் அப்படின்னா டேனின்கள் இருக்குது, ஃப்ளவனாய்டுகள், புரதங்கள் மற்றும் சஃபோனின்கள் ஆகியவற்றில் இருக்கக்கூடிய பைட்டோகெமிக்கல்ஸ்கள் நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய கொழுப்புடைய அளவை குறைத்து குளுக்கோஸினுடைய அளவை கட்டுப்படுத்தும். இதனால் பிளட்டில் சுகருடைய அளவை கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கும் நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து விடுபடுவதற்கும் கொடுக்காப்புளி நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்வதன் மூலமாக நல்ல நன்மைகளை பெறலாம். கல்லீரலுக்கு சிறந்தது கொடுக்காப்புளி. கல்லீரலுடைய ஆரோக்கியம் மேம்படுவதற்கும் கல்லீரலில் கொழுப்பை கலைக்கிறதுக்கும் நச்சுக்கிருமிகள் சேராமல் பாதுகாத்துக் கொள்வதற்கும் கொடுக்காப்புளி உதவிகரமாக இருக்கும். கொடுக்காப்புளி கல்லீரலில் இருக்கக்கூடிய அனைத்து நச்சுக்கிருமிகளையுமே வளர்ச்சிதை மாற்றம் செஞ்சு மெட்டபாலிசத்தை இன்க்ரீஸ் பண்ணி அது உடலிருந்து வெளியேற்றிடும். ஆனால் அதிகப்படியான ரசாயன பொருட்களினுடைய கலவை காரணமாக கல்லீரலினுடைய செயல்பாடுகள், அப்டோடாசின் ஆகியவற்றினுடைய அசாதாரணத்தை ஏற்படுத்தக்கூடிய கல்லீரல் காயங்கள் ஏதாவது ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நீங்கள் கொடுக்காப்புளியை அளவோடு தான் சாப்பிடணும், அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. உங்களுக்கு ஒருவேளை கொடுக்காப்புளி ஒத்துக்கொள்ளாத ஒரு உணவு அப்படின்னா அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. எலும்புகள் மற்றும் தசையை வந்து ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு கொடுக்காப்புளி எடுத்துக்கொள்ளலாம். கொடுக்காப்புளில் இருக்கக்கூடிய கால்சியம் எலும்புகளினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கு உதவிகரமாக இருக்கும். அதே நேரத்தில் இதனுடைய இலைகளில் தசையை தளர்த்தக்கூடிய செயல்பாடு வந்து இருக்குது. இதனால் கொடுக்காப்புளி எடுத்துக்கொள்ளும் போது வலி மற்றும் தசைகளினுடைய விரைப்பை எளிதாக நம்ம குறைத்து கொள்ளலாம். குறிப்பாக இதன் மூலமாக எலும்புகள் வந்து நமக்கு பலமாக இருக்கும், உடலின் செயல்பாடும் ஆரோக்கியமாக இருக்கும்.
ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம், எலும்பு மூட்டு அலர்ஜி, எலும்பு அலர்ஜி போன்ற பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டு 40 வயசுக்கு அப்புறம் கூட எலும்பு ஸ்ட்ராங்காக வைத்துக் கொள்வதற்கெல்லாம் கொடுக்காப்புளி எடுத்துக்கொள்ளலாம். காசநோய் பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு கொடுக்காப்புளி எடுத்துக்கொள்ளலாம். கொடுக்காப்புளி மற்றும் அதனுடைய இலைகள் முக்கியமாக காசநோய் எதிர்ப்பு மற்றும் நுண்ணுயிர் எதிர்ப்பு பண்புகளை கொண்டிருக்கு. இதன் கூழ் முக்கிய ஊட்டச்சத்துக்களால் செறிவூட்டப்பட்டாலும் அதிகமான பைட்டோகெமிக்கல்ஸ்கள் கொடுக்காப்புளியில் இருக்குது. கொடுக்காப்புளியினுடைய பட்டை இலைகள் இருக்கக்கூடிய மைக்ரோ பாக்டீரியம் காசநோய் வளர்ச்சி தடுக்கிறதுக்கும் ஆரம்ப சிகிச்சைக்கும் உதவிகரமாக இருக்குது. ஸோ இதனால் நீங்கள் கொடுக்காப்புளி எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னா நலமோடு வாழலாம். நோய் எதிர்ப்பு சக்தி உங்களுக்கு அதிகரிக்கப்பட்டு நோய்களை எதிர்த்து போராடக்கூடிய தன்மை பெறுவதற்கு கொடுக்காப்புளி எடுத்துக்கொள்ளலாம். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு விட்டமின் பி கொடுக்காப்புளியில் இருக்குது. இது பல்வேறு நோய்களிலிருந்து தற்காத்துக் கொள்வதற்கான இம்யூன் பவரை இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ இம்யூன் பவர் இன்க்ரீஸ் ஆகிருக்கும்போது இம்யூன் சிஸ்டம் ரொம்ப வலுவாக இருக்கிறதால எந்த விதமான நோயுமே நமக்கு அட்டாக் ஆகாது. எந்த நோய்களுமே எதிர்த்து போராடக்கூடிய தன்மை நமக்கு கிடைக்கும். நுரையீரல் தொற்று நோய் கியூர் ஆகிறதுக்கு கொடுக்காப்புளி எடுத்துக்கொள்ளலாம். கொடுக்காப்புளியினுடைய சாற்றில் அல்கலாய்டுகள், கூமரின், ஆந்தோசைன்கள், ட்ரைட்டர்ஃபெனாய்டுகள், ஃப்ளவனாய்டுகள் மற்றும் டேனின்கள் இருந்திருக்கு. இது விட்டமின் ஏக்கு எதிரான பூஞ்சை காளான் செயல்பாடுகளை கொண்டிருக்கு. இதனால் நாள்பட்ட நுரையீரல் தொற்று மற்றும் அலர்ஜி போன்ற அதாவது ஒவ்வாமை போன்ற பிரச்சனைகள் ஏற்படலாம் அப்படின்ட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அதனால் அதை க்யூர் பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் கொடுக்காப்புளி எடுத்துக்கொள்ளலாம். நுரையீரல் தொடர்பான பிரச்சனைகள் க்யூர் ஆகிடணும். நுரையீரல் சுவாச பாதைகள் நமக்கு எந்த கிருமிகள் தொற்றும் இல்லாமல் ஆரோக்கியமாக சுவாசம் நமக்கு இருக்கிறதுக்கு, ஆஸ்துமா நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகள்லாம் க்யூர் ஆவதற்கு கொடுக்காப்புளி எடுத்துக்கொள்ளலாம். வயிற்று புண்கள் தீர்க்கப்படுவதற்கு கொடுக்காப்புளி எடுத்துக்கொள்ளலாம். கொடுக்காப்புளியில் வயிற்றுப்புண் எதிர்ப்பு பண்புகள் இருக்குது. இது நமது வயிற்றில் இருக்கக்கூடிய அமிலத்தினுடைய அளவை குறைக்கக்கூடிய தன்மை கொண்டு இருக்கு. இது இரைப்பையில் அமில சுரப்பு உற்பத்தியை தடுக்கும். இதனால வயிற்றுப்புண்கள் அதிகரிக்கிறத கொடுக்காப்புளி நமக்கு தடுக்கும். மேலும் கொடுக்காப்புளியில் இருக்கக்கூடிய குர்சடின் மற்றும் கேம்ஃபெரோல் போன்றவை வயிற்று ஆரோக்கியத்தை பராமரிப்பதற்கு நமக்கு உதவிகரமாக இருக்கும் அப்படின்றதால ஸோ வயிற்று சார்ந்த பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் நலமோடு இருக்கிறதுக்கு கொடுக்காப்புளி எடுத்துக்கொள்ளலாம். காய்ச்சலை குணப்படுத்துவதற்கு கொடுக்காப்புளி எடுத்துக்கலாம். கொடுக்காப்புளியினுடைய இலைகள், விதைகள் மற்றும் பழங்கள் பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகளை கொண்டிருக்கு. கொசுவினால் ஏற்படக்கூடிய காய்ச்சல்களுக்கெல்லாம் முக்கிய காரணமான ஏடிஸ் மற்றும் குலக்ஸ் போன்ற கொசு லார்வாக்களினுடைய வளர்ச்சியை கட்டுப்படுத்துவதற்கு கொடுக்காப்புளி உதவிகரமாக இருக்குது. கொடுக்காப்புளியில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் காய்ச்சலால் ஏற்படக்கூடிய தாக்கத்தை தடுத்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்குது. மனநல பிரச்சனைகள் நீங்கி போவதற்கு கொடுக்காப்புளி எடுத்துக்கொள்ளலாம். ஸோ ஸ்ட்ரெஸ் டென்ஷன்லேருந்து விடுபடுவதற்கு கொடுக்காப்புளி ரொம்ப ஹெல்ப் பண்ணும். கொடுக்காப்புளி சிறந்த தளர்வு மற்றும் தசை தளர்த்தக்கூடிய செயல்பாடுகளை கொண்டிருக்கு. மூளையில் நரம்பியல் கடத்திகளாக செயல்படக்கூடிய அமினோ அமிலத்தினுடைய செறிவை அதிகரித்து பின் எலும்புகளில் தசைகளை, அதுக்கப்புறம் எலும்பு தசைகள் இது எல்லாத்துலேயுமே தளர்வு செய்வதன் மூலமாக எலும்புகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், தசைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை க்யூர் பண்ணி கவலை மற்றும் மனசோர்வை குறைக்குது. செரட்டோனின் மற்றும் டோப்பமைன் போன்ற ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஹார்மோன்களை சுரக்க வச்சு மன அழுத்தத்தை நமக்கு க்யூர் பண்ணிவிடும். படபடக்கக்கூடிய தன்மை, மன அழுத்தம் எல்லாமே க்யூர் ஆவதற்கு கொடுக்காப்புளி இதன் மூலமாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இந்தளவுக்கு கொடுக்காப்புளி நிறைய ஆரோக்கியமான மருத்துவ நன்மைகள் நிறைந்திருக்கு அப்படின்றதால அரிதிலும் அரிதாக கிடைப்பதற்கு அரிதாக இருக்கக்கூடிய இந்த கொடுக்காப்புளியை கிடைக்கும் போது நம்ம அளவோடு சாப்பிட்டு அதில் இருக்கக்கூடிய நன்மைகளை மட்டுமே பெற்று நலமோடு வாழலாம். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். அது வரைக்கும் நீங்கள் நலமோடு இருங்க. நன்றி மக்களே.